உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஆமென். சங்கீதம் 24:1-4. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலிற்குள் மேலாக அஸ்திபாக பதித்து அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவிற்கு மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருப்பவன் தானே. காலில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் செல்ல தம் காலில் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றனர். தம் காயங்களையும் பார்க்கின்றனர். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி. ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் நீ விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். Fill me with your power, be inside of me. Let God give me water, never drying for
மறு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி அவனுக்கு ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேங்க்யூ. சங்கீதம் 91:13. உன் கம்பளா மாத்தம் நீரை பார்த்து உனக்கும் வரும் பெறவை காப்பை. எனக்கு அடைக்கலமாயிருந்து உன்னதமான கர்த்தரை உனக்கே தாபனமாக கொண்டாய். ஆகியால் பொல்லாப்பின் மேலியாடு வாரைத்து கொடுத்தே என்றும் மன்காதே. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும் வண்டி உனக்காக தவறித்துள்ளதற்கு கத்தேறுவார். உன் பாலம் கலையில் இல்லாதபடிக்கு அவன் உனக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்து மேலும் விடிய பகையிலும் நடந்து பாண்டா சிங்கி வழக்கி விட்டு போடுவாய். உன்னதமானவரே, மறைவில் இருக்கிறவர் சல்ல வல்லவர்கள் இரவில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என அடைக்கலம் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேற நாள் கணிக்கும் பாராக்கும் கொள்ளை வைக்கும். அவர் உன்னை தப்பிப்பார். அவர் தமது சேரங்களாலே உன்னை மூடுவார். சேட்டைக்குள்ள அடுக்கலாம் மூடுவார். சத்தியம் பரிசையும் கேளமாகும். இரவில் உண்டாகும் பயங்களுக்கும் பகலில் பார்க்கும். இரவில் ஞானமாடும் கொள்ளை நினைக்கும். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்பாய். உன் பக்கத்தில் ஆயிரமும் வடுப்பக்கத்தில் உள்ளாரும் அதுவனை ஆகாது. உன் கடவுளாய் மன்றம் நீ அதை பதடுமாக்கு வரும்பனை காண்பார். கடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாழ்மாக்குண்டார். ஆகையால் பொல்லாப்பு வேறு அதை உடல் கூடாதே அனுப்பாது. உன்னை வருகிற எல்லாம் உன்னை காக்குடி நம்ம தூரலுக்கு கட்டளை விடுவார். உன் பாதம் கல்லிடாமபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏறி கொண்டு போவாங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சைகள் இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த வழக்கை வைப்பேன். என் நாமத்தை அவனை அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்தி தப்புவித்து அவனை கனப்படுத்து தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். பண்ணுங்க. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. நிலவாக மேகம் நீயும் செல்லுமே.
இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயல கலந்துருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்துருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்துருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, நிலையேற பெற்றவரே, நிலையாடும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, நிலையேற பெற்றவரே, நிலையாடும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீயும் செல்லு மேகம் நீ. விலகாத மேகம் நீயும் செல்லு மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சங்கீதம் 46 முழுவதும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலை நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் அதன் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷம் அவர் அதன் நடுவில், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. தேவன் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். பூமியிலே தேவன் கடை மூட மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணினார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறுக்கி ரதங்களை நெருப்பால் சுட்டெரித்தார். நீ அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சங்கீதம் 136 13-26. சிவந்த சமுத்திரத்தில் இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான
ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆதாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி. மெய்வழியை நான் கண்ணோக்கும்போது மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உங்கள் சாட்சிகளை கைக்கொள்வேன். சாட்சிகள் சாட்சிகளை பட்டதாயிருக்கேன், சாட்சிகள் பட்டதாயிருக்கேன். கர்த்தாவே என்னை வெட்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவரே பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களையும் ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களின் மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைசன்களையும் சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட்ட பண்ணவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமா சொல்லு. ஆவியின் கனிகள் தயவு, நற்குணம், சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று புதச்சாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமைக்கிறவன் கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். சங்கீதம் 46 அதிகாரம். தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
சங்கீதம் 119 கற்பனை என்ற வார்த்தை மொத்தம் 21 முறை வருகிறது. தேங்க்யூ. ஆவின் கனிகள் 9. ஆவின் கனிகள் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம். இப்ப தேவனோட நாமங்களை சொல்ல போறேன். தாவீதின் தேவன், யோனாவின் தேவன், மோசேயின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ராஜாதி ராஜன், ராஜாதி கர்த்தர், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், இம்மானுவேல் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தும், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டனர். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தானறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். தேங்க்யூ. சீயோனை சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தரை நோக்கி நீரன் வரிக்கிறவன் தேவன் என் கோத்தை நான் நம்பியிருக்கேன் சொல்லி அவர் என்னை வெறும் அடிக்கும் வழக்கும் கொலையை தப்பிப்பார். அவர் தம்முடைய சிறுலாம் உணவசத்தைங்கிற அவர் சத்தியம் பசி இருக்குமா இரவு எனக்கு பயங்கரத்துக்கும் வலது பிறக்கும் அம்புக்கும் இருள் கொலைக்கு மத்தியானத்தில் வழக்கு சகத்துக்கு பயப்பட்டா இருப்பார். என் பக்கத்தில் 6 பேரும் வலது புறத்தில் 16 பேரும் இருந்தாலும் வந்து உண்மையானது. எங்கெல்லாம் மற்றும் நீரை பார்த்து துன்மார்க்கு வறுமையை காண்பார். என கதைக்களமாக இருக்கிற உன்னதமான கத்திரை உமக்கு வரவும் வந்து ஆகியால் பொல்லா போன நீர் பாதையில் போராட்டத்தை அணுகார். வடியில்லாமை காக்க வேண்டியபடி திருவிழை கசிவோர் பாதங்கள் ராதவனுக்கு அவர்களை தம் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் மிரியின் பாம்பு மேலும் பாலசிங்கத்தை பரிசரமாக பிடித்து போடுவார். எண்ணித்தில் வாஞ்சியாக இருக்கிறவர்களா நான் அவனை 2 பேர் நாமத்தை அடைந்திருப்பேன். அவன் உயிர்ந்து அடைந்திருக்கிறேன். எனக்கு நான் அவனுக்கு வருவத்தில் அழிந்தேன். அவத்திலே நானே சபத்தை காணப்படுத்தேன். நீடித்து ரசிப்பேன். தேங்க்யூ. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருக்கும். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கின்றோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவுகிற விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் அவன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி
நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாகவும் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீண்ட நாட்கள் நிலைத்திருப்பேன். சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று இவர்களுக்கு புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். தேங்க்யூ. இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தானமாய் இருக்கிற மனுஷன் பட்டவா. சங்கீதம் 1:2. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழுவுங்கள். சங்கீதம் 2:11. கர்த்தாவே, நீ என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவதுமாய் இருக்கிறீர். சங்கீதம் 3:3. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சங்கீதம் 4:4. அவர் உன்னை வேதனையா கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். ஏலே வீடியோ எடுத்து. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர், நீர் என் கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். நீரை நீர்நிலைத்து விசாலமாக்கும் போது உமது கற்பனையின் வழியாய் ஓடுவேன். உமது பிரமாணங்களின் வழியை உமது பிரமாணம் கர்த்தாவே, உமது பிரமாணங்கள் வழியாக இருக்கும் போதும் நான் முடிவு பறிந்தும் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தரும். அப்பொழுது உமது வேதத்தை பற்றுக்கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். உமது கற்பனையை என்னை நடத்தும், அதில் நான் பிரியமாக இருக்கிறேன். என் பொருளாசையை என் இறுதியில் சாகாதபடிக்கு நீர் என்னை உயிர்ப்பியும். மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை எனக்கு விலக்கியவர்களும் உன்னுடைய நியாயத்திற்கு நல்லவர்கள். இது உம்முடைய கட்டளைகள்.
இது நம்முடைய கட்டளைகள் இது நம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கு. நம்முடைய நியாய தீர்ப்பால் என்னை உயிர்ப்பியும். பிரைஸ் லார்ட். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் எல்லாம் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23 அதிகாரம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறையின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறையின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். Praise the Lord. உன்னதமானவரில் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிறைவில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரை நடக்காமல் என் கோட்டை என்பவன் நான் நம்பிக்கிறவன் என்று சொல்வேன். அவர் என் வேர் நோயை கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவார். அவர் தமது சிறகுகளாலே ஒன்றை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போடுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பேற்கும். இரவில் உண்டாகும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பகலில் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அடங்காது. சங்கீதம் 91:7. கிறிஸ்தராட் பாஸ்டர், நான் சங்கீதம் 23 சொல்ல போகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேடி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவாரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். தேங்க்ஸ். மத்தேயு 7:17-27 வரை சொல்ல போறேன். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொள்ளாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்.
ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அது பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகழ்ந்து போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரித்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் கண்மனையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்புறம் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அடைந்தது என்பார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிலைவில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளையனைக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளையனைக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பொன்னை நேரிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாதம் களிரிடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள்லாம் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91 அதிகாரம். மத்தேயு 7:17-20 அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பரிசுத்த நமக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ 119 முதல்
வசனம் சொல்ல போகிறேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம இருந்த வாக்கியங்கள் அவருடைய சாட்சியை கைக்கொண்டு அவர் முழு தெரிகிற வாக்கியங்கள் அவர் அநியாயம் செயலில் அவருடைய வழியில் நடக்கிறார்கள். உமது கற்பனையை நாங்கள் உமது கடலை நாங்கள் கர்த்தா கேட்க வேண்டி நீ கற்பித்து உமது பிரமாணங்களை கேட்கும்படி நடைபெற சிறப்பட்ட நலமாக இருக்கும். உம்முடைய கடலை உமது கடலை நான் கண்ணோக்கும்போது வைக்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நாயங்களை செம்மையான உம்முடைய நீதி நாயங்களை நான் கற்கும்போது செம்மையான எழுத்தால் உண்மை துடிப்பேன். உமது பிரமாணங்களை கேட்கவே முற்றிலும் என் கைதாரையும் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்து உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறனால் தானே என் முழுவதும் உமது தேடுகிறேன். உமது கற்பனை எனக்கு மறவாதையும். 11 வசனம் நான் உமக்கு விரோதமாய் பாவம் சொல்ல படித்து உமது வாக்கை இதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவினை ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது வாக்கின் நியாயத்திற்குகள் எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உமது வாக்கின் நியாயத்திற்குகள் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தை கழுகுவது போல நான் உமது சாட்சியின் வழியாக கழுகுகிறேன். 15 உமது கட்டளைகளை தியானித்து உமது வழியில் நடக்கிறேன். உமது பிரமாணங்களை மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது பிரமாணங்களை மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். கர்த்தாவே உமது அடியனுக்கு அனுகூலமாக இருக்கும். அப்பொழுது நான் பிடித்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்ததும் பூமியை நான் பரதேசி. உமது கற்பனை எனக்கு மறையாதையும். உம்முடைய நியாயங்கள் மேல் ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சினால் தோய்ந்து போகிறது. உமது கடலைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீ கடிந்து கொள்கிறேன். நிந்தை அவமானத்தை என்னை விட்டு அகற்றும். அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்வேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். 24 உமது சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரமாக இருக்கிறது. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. உமது வசனத்தைப்படி என்னை உயிர்ப்பியும். என் வழியை நான் உங்களுக்கு விவரித்து காட்டின போது நீர் எனக்கு செவி கொடுத்து உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளையின் வழியை எனக்கு உணர்த்தியும். அப்போது உங்களுடைய அதிசயங்களை தியானிப்பேன். அதுக்கடுத்து சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது. உமது வசனத்தைப்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய்வழியை என்னை விட்டு விலக்கி உமது வசனத்தை எனக்கு அருள் செய்யும். மெய்வழியை நான் கொண்டோக்கும் போது மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உமது சாட்சிகளை கை கொள்வேன். உம்முடைய நியாயங்கள் சாட்சிகள் பட்டதாக இருக்கேன். கர்த்தாவே என்னை வெட்க